டேய் சிவராமன், எங்கடா கிளம்பிட்ட? நாளைக்கு சண்டே, பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆளுக்கு 100 ரூபாய் தான். லிஸ்ட்ல உன் பேரே இருக்கு. எல்லாரும் குட்டாச்சுப்பா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. சீக்கிரம் கொடு. ஐயோ, இந்த பார்ட்டி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் வீட்டுக்கு போறேன். டேய் சிம்பிள் பார்ட்டி தான்டா. ஒரு ஜில்லு 2 ஃபுல்லு. இந்த ஜில்லு ஃபுல்லு நீங்களே வச்சு அனுபவிங்க. என்ன ஆள விடுங்க சார். கொஞ்சம் நில்லுங்க சார். ஏன் சார், மாசம் 30 நாளும் நம்ம பொண்டாட்டி மூஞ்சிய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வித்தியாசமா அனுபவிப்போமே. எவ்வளவு சார்? 100 ரூபாய் தானே? இந்தாங்க சார். சார் இதை பாருங்க, போன மாசம் மாதிரி கை சைடெல்லாம் கூட்டு வரப்படாது. கொஞ்சம் சின்ன வயசா ஏற்பாடு பண்ணுங்க சார். கொடுங்க சார். அட என்ன சார் நீங்க, அவன் சந்திர மண்டலத்துக்கே போறான், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கஞ்சதானம் பண்றீங்களே. கொடுங்க சார். யோ, நீங்க சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குறீங்க. நினைச்சா எங்க வேணாலும் போலாம். நான் குடும்பஸ்தன், வாங்குற சம்பளத்துக்குள்ள குடும்பம் நடத்தி ஆகணும். பார்ட்டி நடத்துறாங்களாம் பார்ட்டி. இவன் என்னமோ குடும்பஸ்த மாதிரியும், நாம என்னமோ குடும்பம் இல்லாதவன் மாதிரியும். என்னடா இவன்? பொம்மை 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 பார், புதிய புதிய நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். நான் படிக்கிறேன். அம்மா பார்மா, தம்பி படிக்கவும் விட மாட்டேங்கிறான். டேய், படிக்கிறவளை ஏன்டா தொந்தரவு பண்ற? இங்க வா. ஒன்னையும் ஸ்கூல்ல கொண்டு போய் தள்ளினாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பொம்மை 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 பார், புதிய புதிய பொம்மை பார், கண்ணை சுமட்டும் பொம்மை பார், காலை ஓடும் பொம்மை பார், கண்ணை. பிரபு. ஐ அப்பா. பத்மா, ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. அம்மா அப்பா வந்தாச்சு. அப்பா வந்தாச்சு. இந்தா முறுக்கு, இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. முறுக்கு தான் வேணும். ஏய் பத்மா, அவன் சின்ன பையன் தானே, அவன் முறுக்கு சாப்பிட்டோம். இந்த பிஸ்கட் நீ சாப்பிடு. எனக்கு பிஸ்கட் வேணாம், முறுக்கு தான் வேணும். எனக்கு ஏய் வேணும். சும்மா அடம் பிடிக்காதீங்க. அப்புறம் அப்பா நான் எதுவுமே வாங்கி வர மாட்டேன். டேய், என்னடா சத்தம்? இங்க கொடுங்க. பிஸ்கட் நாளைக்கு சாப்பிடலாம். இந்தாங்க பாதி பாதி எடுத்துங்க. சண்டை போட்டீங்கன்னா பிச்சிடுவேன். போங்க போங்க. ஏங்க, வாங்கிட்டு வரப்போ 2 பேருக்கும் ஒரே மாதிரியா வாங்கிட்டு வரக்கூடாதா? சரி, அதை விடு. இந்த மாசம் சம்பளம். ஒரு பிரச்சனை ஓவர். சம்பளம் கையில கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிடுமா? இந்தாங்க, நீங்களே கையில வச்சுக்கோங்க. இந்த மாசம் லிஸ்ட் கொண்டு வரேன். என்ன லிஸ்ட் கிஸ்ட்னு பயமுறுத்துறா? இந்தாங்க லிஸ்ட பார்த்துட்டு நீங்களே பணம் கொடுங்க. அப்புறம் காய்ச்சி மூச்சுனா சத்தம் போடாதீங்க. ஐயோ, என்னது 1800 போட்டிருக்க? போன மாசம் 1700 தானே போட்டேன். போன மாசம் விலை அப்படியே இருக்குமா? மாசம் மாசம் விலை ஏறுதுங்க. அதுக்காக கவர்மெண்ட்ல எனக்கு என்ன மாசம் மாசம் சம்பளமா ஏத்துறான்? ஏங்க, நான் என்னமோ மீத்தி அம்மா வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி இல்ல பேசுறீங்க. பட்ஜெட்ல இருக்கிறத கொடுத்தா கொடுங்க, இல்லன்னா இந்தாங்க நீங்களே குடும்பத்தை பாத்துங்க. எனக்கு தெரியும். என்ன நீ பெருசா பட்ஜெட் மிரட்டுற? கவர்மெண்ட்ல வேலை செய்யற எனக்கு பட்ஜெட்னா என்னன்னு தெரியாதா? குடு இப்படி. வீட்டு வாடகை 400, அரிசி 300, மளிகை சாமான் 300. என்ன இது என்ன இது? அரிசி 300 நீங்க போட்டிருக்க, திருப்பி அரிசி 100 நீங்க போட்டிருக்க. பட்ஜெட் உதைக்குதுன்னா ஏன் உதைக்காது? ஒன்னு இட்லி அரிசி, ஒன்னு சாப்பாட்டு அரிசி. ஏன் சாப்பாட்டு அரிசில இட்லி வராதா? வரும். என்ன உங்க பட்ஜெட்ல இன்னொரு 100 ரூபாய் ஏறும். ஓ, அதெல்லாம் சொன்னாதானே தெரியும். கரண்ட் பில்லு. இது என்ன புதுசா? டாக்டர் செலவு 100 ரூபாய். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க மாட்டீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் கால் கடுக்க நின்னாலும் அந்த 2 வெள்ளை மாத்திரை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அது உங்க பிள்ளைக்கு சரியா மாட்டேங்குது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 100 ரூபாய் அழுதாதான் நல்லாவுது. அப்போ இதுக்கு வேற மாசம் மாசம் 100 ரூபாயா? நான் என்ன பண்றது? உங்க புள்ள உங்க மாதிரி நோய் பிடிச்சு பிறந்திருக்குது. சினிமா 100 ரூபாயா? ஏன் சினிமா பார்க்காம உங்களால இருக்க முடியாதா? அதே எங்கிட்ட கேக்குறீங்க? உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க. ஏய், இந்த மாசம் உங்களுக்கு சினிமா எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, நம்ம வீட்டுல டிவி தான் இல்ல, அவங்களுக்கு வேற என்னங்க பொழுதுபோக்கு இருக்கு? சரி, தொலைஞ்சு போதுங்க. ஒரே ஒரு சினிமாக்கு தான் கூட்டு போவேன். அதுவும் 50 ரூபாய்க்கு மேல ஒரு நயா பைசா செலவு பண்ண மாட்டேன், சொல்லிட்டேன். அப்போ 50 ரூபாய் உதவிக்குது. என்ன பண்ணலாம்? நீங்க மனசு வச்சா சரியா போயிடும். நான் என்ன பண்றது? ஏங்க, ஏற்கனவே இரும்பிட்டு இருக்கீங்க. இந்த சிகரெட்டை விட்டுட்டா மாசம் 150 ரூபாய் மிச்சம். அடி பாவி, அவன் உலகத்துல குட்டி புட்டின்னு என்னென்னவோ பண்றான். எனக்கு பொழுதுபோகிறதுக்கு இந்த சிகரெட் மட்டும்தான். அதுவும் கண்ணு ஊத்துதா? இன்னையில இருந்து இதையும் விட்டுட்டேன். இந்த உன் பட்ஜெட், இந்த மாச சம்பளம். சந்தோஷம் தானே? சிவராமன் வாங்க சார். வாங்கப்பா. பட்ஜெட்டா? ஆமா சார், மாசம் மாசம் 1ஆம் தேதி தானே இது ஒரு தொல்லை. இத தொல்லைன்னு சொல்லக்கூடாது. பட்ஜெட் போடாத வீடும் பட்ஜெட் போடாத நாடும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவிலேயே என் பொஞ்சாதிக்கு அப்புறம் பட்ஜெட் போட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்துறது ஓய்ஸ் தான். அதை நினைச்சு சந்தோஷப்படுப்பா. மறந்துட்டேனே, நம்ம ஏரியாவில்
தண்ணி ஒழுங்கா வர மாட்டேங்குது, லைட் சரியா எரியல, கொசுத்தொல்லை வேற தாங்கல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுங்கிறதுக்காக குடியிருப்போர் சங்கத்துல நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ தவறாம வந்துடணும். அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். அனுப்பிச்சு வைமா, வரேன்ப்பா. என்னங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பசங்களை சினிமா கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். இவர் வேற. அவர் கிடைக்கிறாரு, வயசானவரு, வேலை வெட்டி இல்ல, சங்கம் மீட்டிங் சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு வாரத்துல கிடைக்கிறது ஒரே ஒரு நாள், அது வீணாக்கலாமா? நாளைக்கு நாம சினிமாவுக்கு போறோம். ஆனா ஒண்ணு, 50 ரூபாய்க்கு மேல ஒரு 9 பைசா செலவு பண்ண மாட்டேன். அதே சும்மா நைனான்னு சொல்லிட்டு விடுங்களேன். தம்பி தம்பி, என்ன மத்து வாட தம்பி. தூத்து காலங்காத்துல புத்தி காமிச்சிட்டியா? இப்படி கேப்பாடு தெரிஞ்சதா? வாடகை எடுத்து வச்சிருக்கேன். இந்தா உன்னா தேதியான நச்சரிப்பிய பிளாடி ஃபுல் நான்சென்ஸ். தம்பி, இந்த மாசத்து வாடகை 25 ரூபா சேர்த்து கட்டணே. எதுக்கே சேர்த்து கொடுக்கணும்? நியாயப்படி பார்த்தா நீ தான் பாதி வாடகை கொடுக்கணும். ஏன்? இந்த வீட்டை எனக்கு தானே வாடகை விட்ட? ஆமா. ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே நீ உன் பொண்டாட்டி தானேயா? தம்பி, உன்னை கேட்டுக்கிட்டு தானே இப்படி சின்ன ஓரமா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏதோ ஒரு நாள் மழை வந்தது, தங்கிக்கிறேன்னு கேட்டேன். போனா போது விட்டுட்டேன். அப்புறம் இங்கே அடுப்பத்து வச்சுக்கிறேன், இங்கே தூங்கி வைக்கிறேன். போதா வரைக்கும் ராத்திரி பூரா கிச்சு மிச்சு கிச்சு மிச்சு ஒரே லூட்டி அடிக்கிறீங்க. ஒரு வயசு பையன் தூங்க முடியுதா? இந்த வயசுல உனக்கு என்ன லூட்டி விட்டு கிடக்குது? என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? ஏய், என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒன்று சுமாரு. எப்ப உன்னை கொள்ளையில கொண்டு வச்சதுக்கு அப்புறமா? சிஸ்டர் சிஸ்டர், வந்துட்டேன் பிரதர். குட் மார்னிங் சிஸ்டர். இந்தாங்க சிஸ்டர். அந்த ரேஷன் கார்டு கொஞ்சம் பார்க்க சொன்னேனே. சொல்லியிருக்கேன், ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி, சக்கரை கேட்டனே, மறந்துட்டியா? போய் பார்த்து வந்துடுறேன் சிஸ்டர். வணக்கம் பாஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். டீ சாப்பிட்டு போங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். வணக்கம் தம்பி. வணக்கம் 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 தலைவரே. வணக்கம். இந்தாங்க பேப்பர். இந்தாங்கம்மா, நான் வரேன் தலைவரே. ரஹீம், ஒரு வாரமா நம்ம காலனிக்கு தண்ணியே வரலையாமே. நானும் ஆபீசர் பார்த்து சொல்லிட்டு வந்தேன், ஒருத்தனை வந்த பாட்டு இல்லையே. எதுக்கும் நீ இன்னொரு தடவை போய் சொல்லிட்டு வந்து. சரி தலைவரே. தலைவரே, அங்க பாருங்க தண்ணீர் ஆறி போகுது. ஆமா, உடனே போய் மடக்கு போ. போ. ஏக்கா ஏக்கா, தண்ணி லாரி வந்துருச்சு. நீ போய் லைன்ல போடு, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. ஐயோ, திடீர்னு தண்ணி வந்துருச்சு. ஏய், ஊரே தண்ணி பிடிக்க தூங்குறியா? வாடி. இந்த வயசுல கூட என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கறியே. நாசமத்து போறவனே. சிஸ்டர், என்ன 3 வடை? எல்லாரும் 2 வடை தான். யோ, என்னமோ உங்க அப்பா விட்டு சோத்து மாதிரி. கவர்மெண்ட் தண்ணி விடுறதுக்கு நீ என்ன ரூல்ஸ் பேசுற? உடைய தண்ணியா? ஏய், ஏன் கொடுத்த தட்டி விட்டா இரு. என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து உன் நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோத்த எடுத்து கிழிச்சா. என்ன 4 கூட? எவனாலும் காமாடி சோவாலேடா. வாடா வந்து கத்திக்கிடா. டா, யான் போட்டு அடிக்க தண்ணில ஜன வவுடாவே. டா, போடா. அவன்டா. டா, ஏடா, நான் நினைச்சா செம்பர வாக்க ஏறி அடிச்சு உனக்கு தெரியுமா உனக்கு? வாடா. ஏய், நான் தானே தண்ணி விட மாட்டேன்னு. என்னடாப்பா? இந்த பீட்டுல மோதுற சிட்டில இருக்கிற 10,000 ஆட்டோ ஓடாது. டவுனே ஜாம் ஆயி போந்திருமா உனக்கு? நான் நினைச்சேன் என்ன தெரியுமா? உன் தலையே இருக்காது. பாத்தியாடி? அட நாசமா போறவனே, என்ன ஏன் அடிக்கிறேன்? ஒரு மனுஷன் ஆத்திர அவசரம் கோபப்பட்டா உன்னை தள்ளி விட்டதா? இவ்வளவு கூட்டமா இருக்கான்னு சொல்ல வேணாமா நீ? சரியா, நாம இடத்த ரோட்டுக்கு வந்து பாரா. இந்த வந்துட்டேன். என்னடா பண்ணுவ? ஆம்பளை நடு ரோட்டுக்கு வந்து பாரா. இங்க வந்தா வீட்டு வரைக்கும் வந்து பாரா. போடி போடி. ஏதாவது பேசினா தொலைச்சு விடுவேன். உன்னை பத்தி பேசல, முண்டாடிக்கு தண்ணி இல்ல நம்ம பத்தா பேசுறேன். என்ன தட்டற? ஓங்கே தட்டற, ஏங்க தட்டற? வாடா. ஆலஞ்சாவு நூலஞ்சாவு வாடா. என்ன தகராறு? என்ன தகராறு? தலைவரே, சுத்தி வளைச்சு பேசறோம்ல. இந்த திருமணம் கால்ல ஒண்ணு இவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். முடிவு சொல்லுங்க. இத பாருப்பா, ரஹீம் ஒரு பட்டதாரி. தன் சொந்த வேலையை விட்டுட்டு தண்ணீர் ஆரிய மடக்கி நல்ல மனசோட எல்லாரும் குடிநீர் நீர் சப்ளை பண்றான். இவங்கிட்ட போய் தகராறு பண்றீங்க. என்ன தலைவரே, நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு ஏன் முண்டாடிக்கு தண்ணி இல்லைங்கிறவே யாரு? இத்தனை பேருக்கு தண்ணி விட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு மட்டும் தண்ணி இல்லைன்னா இந்த வீட்டை மட்டும் இடிச்ச வேணாம். தலைவரே, எல்லாருக்கும் 2 குடம் தண்ணி தான் விடுறோம். இவன் பொண்டாட்டி மட்டும் 3 குடம் கேட்டு தகராறு பண்ணுது. எப்படி தலைவரே? 3 குடம் கேட்டாளா? கேட்க மாட்டாளா?
ஏண்டி 3 குடமா கட்ட ஆமா. எதுக்கு 2 குடம் எனக்கு, 1 குடம் புள்ளி கால் கழுவுறதுக்கு. ஏண்டி அவன் குடிக்கவே தண்ணி இல்லாம அலையறான், உனக்கு குண்டி கழுவ தண்ணி கேக்குதா? பாடி ஐயோ எட்டி வளைச்சிட்டானே பாவி, உன் கால்ல கட்ட முளைக்க. ஐயோ இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா? பாடி போற போக்கு. தலைவரே நீங்க போங்க, மனுஷங்க நீங்க போங்க தலைவா, போங்க தலைவா. பாய் எதுவும் தப்பா நினைக்க கூடாது, நம்ம எல்லாம் பங்காளிங்க. சலாம் அலைக்கும் அலைக்கும் சலாம். ஆட்டோக்கு ஒரு மீட்டர்னா நாயத்துக்கு ஒரு பீட்டர், கரெக்டா இருப்போம். போங்க. எல்லாருக்கும் 2 குடம் தான், கரெக்டா லைன்ல இல்ல போ, கீழ இல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.